Hi viewers, நான் டாக்டர் ஸ்னேகா நிலா ஸ்கின் ஹேர் அண்ட் லேசர் சென்டர்லேருந்து பேசுகிறேன். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சம்மர் வருது, சம்மர் கூட ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் வரும். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஞ்சைன்னு சொல்லுவோம் தமிழில். ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் டாக்டர்ஸ்க்கு அதை ட்ரீட் பண்ணுறது. ஏன்னா நார்மலாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு 2 வாரம் போய் 1 மாதம் ஆகி இப்போலாம் வந்து கிட்டத்தட்ட 2.5 மாதம் to 3 மாதம் நாங்கள் தொடர்ச்சியாக பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிங் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரவுண்டாக உங்களோட உடம்புல, உங்களோட ப்ரைவேட் ஏரியாவில், உங்களோட ஆக்சில், உங்களோட அக்கலில், இல்லை பிரெஸ்ட்டுக்கு கீழே ரவுண்டாக ரெட்டிஷாக பயங்கர இச்சியாக இருந்தது அப்படின்னா வெக்கப்பட்டுட்டு டாக்டரை பார்க்காத இருக்காதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து காட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு பார்க்காத விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா உடம்போட மறைவான இடத்துல, அதாவது துணி படுற இடத்துல இருக்கிறத வந்து நம்மளோட உடம்பு ஃபுல்லாக துணி மறைக்காத இடத்துலையும் வந்து தெரிய ஆரம்பிச்சு. அதை விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நான் மற்றவங்க பார்க்கக்கூடிய இடத்துல கை கால்லையும் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் யூஸ்வலி பேஷண்ட்ஸ் வராங்க. பட் அது வரக்கூடாது. முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எப்போ அரிப்பு இருக்கோ, ரிங் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ தெரியுதோ அப்போ உடனே வந்துடும். கடையில் கிடைக்கிற மருந்து எதுவும் வாங்கி போடாதீங்க. மோஸ்ட்லி வந்து என்னென்னா அந்த கடையில் வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப்காக ஸ்டெராய்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸ்டெராய்ட்ஸ் போடும் போது என்ன ஆகும்னா அப்போதைக்கு சரியாகிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா ஆக்சுவலாக அந்த ஃபங்கஸ் வந்து இன்னும் ரொம்ப மியூட்டண்ட்டாக இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிடும். ஸோ தயவு செஞ்சு ஸ்டெராய்ட்ஸ் க்ரீம் போடாதீங்க. கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டரை வந்து சம்மர் வந்தாலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராத பார்த்துக்கலாம். தேங்க்யூ.